ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் சில்வர் பீச்சில் வந்து தினமலர்லேருந்து கோலப்போட்டி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து சில்வர் பீச் வந்து போயிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேவ் டியூன்ஸ் அந்த ஆப்பில் தான் வந்துட்டு இதை பற்றி தகவல் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக வந்து இருந்தது. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து வேணான்னு வந்து சொல்லிட்டாங்க. பிகாஸ் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து ரிஸ்க் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து மனசுலாம் வந்து ஒரே அங்கலாய்ப்பாக வந்து இருந்தது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோலம் நல்லா போட வரும். கோலம்ன்றதை தாண்டி இந்த புள்ளி கோலம், சிக்கு கோலம் இதெல்லாம் தாண்டி ரங்கோலி நல்லா போடுவேன். ட்ராயிங்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால அதனால் வந்துட்டு நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா ப்ரைஸ் வாங்கியிருப்பேனே அப்படின்ற மாதிரியே எனக்கு இருந்தது. அதனால் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கலந்துக்க தான் முடியலை, போய் நம்ம பார்த்துட்டு அது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து செப்பரேட்டாக நான் வந்துட்டு அதில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க, எந்த கோலம்லாம் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்றத நான் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன். பீச்சுக்கு பக்கத்து ரோட்டில் தான் வந்துட்டு அந்த காம்படிஷன் வந்து நடந்தது. அதை அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வேலை ஃபுல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்துட்டு பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். வரும்போது மாங்காய், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டோம். வந்து உட்காந்துட்டு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் பையனும் ஹஸ்பண்ட் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில்டாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 12 அந்த டயத்தில் தான் வந்து இருந்தது. உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாட போயிட்டான் என் பையன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியலை, நான் வரலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்லேயே வந்து நான் இருந்தேன். பட் இருந்தாலும் 2 விஷயத்துக்காக மெயினாக வந்து இந்த கோலம்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரீசன். இன்னொன்று வந்து என் பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருந்தான். இல்லைனா நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி தான் வந்து பீச்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாண்டிச்சேரி அந்த ட்ரிப்லாம் கொஞ்சம் போகலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் வந்து இன்றைக்கி பார்க்கலான்றதுக்காண்டி அப்படியே பிளானை மாற்றிட்டு நியூ இயர்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரையோரம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச போட்டு, அதுக்கப்புறம் வந்து பில்டிங் இதெல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் எப்படி வந்து கரை ஒதுங்கி இருக்கும் அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்தே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் காற்றுக்கும் அதுக்கும் நல்லாவே தூக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கொண்டு போன கட்டப்பை மேலேயே அப்படியே சாஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படியே நான் தூங்கிட்டேன். ஹஸ்பண்டும் என் பையன் மட்டும் விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் போகும்போது வந்து என்னை உசுப்பி விட்டாங்க. அப்படியே எழுந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து கடலூர் ஆனந்த பவன் வெஜிடேரியன் ஹோட்டல் வந்து வந்துவிட்டோம். இந்த ஹோட்டல் தான் கடலூரில் ரொம்ப வெஜிடேரியன் ஹோட்டல், ரொம்ப சூப்பர் ஹோட்டல்னால் இது தான். இங்கே வந்துட்டு எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், சர்வீஸும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நாங்கள் வந்து மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் பையன் வந்து நூடுல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸ்க்கு என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா கீரை கூட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கூட்டு, வாழைத்தண்டு பொரியல், அதுக்கப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு வந்து அன்லிமிட்டட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், தயிர், பாயாசம், அப்பளம் அதெல்லாம். இது வந்து மீல்ஸ் வந்து இந்த ஃபுல் மீல்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 110ன்னு நினைக்கிறேன். 110 தான், 110 வந்து இருந்தது. ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் வந்து எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.